ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/6/2026 பராபவ வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. அதிகாலை 12:32 பின்பு திரையோதசி தேதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அனுஷம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோர என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. சனி மக பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 7. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தபடியே நிறைவேறக்கூடிய சூழல் அதிகரிக்கும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான ஒரு கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமையை செய்த அனைவருக்கும் பெருமைகள் உண்டு என்பதை நினைவில் வைப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க விருத்தகிரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்கள் அமையும். கடல் கடந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சலிப்பே இல்லாத உழைப்பு, வாழ்நாள் முழுவதும் மதிப்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க அனுகிரக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும். வியாபாரம் விரிவடையக்கூடிய பாக்கிகள் அதிகரிக்கும். வங்கித் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் வார்த்தைகளை உபயோகிக்காத ஆண் மகனுக்கு அதிர்ஷ்டத்தின் முகவரி ஆரம்பமாகும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஐ. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கும். அதாவது ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தால் கூட பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை அல்லது சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவு பலிதமாகக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன் கோபமும் முறை இல்லாத ஆசையும் பாபகாரியத்திற்கான சாபம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க ராஜயோக விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும். அலுவலகத்தில் ஆதரவு பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தால் கூட மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு குறைவில்லாத பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சதிகார செயல்களுக்கு பரிகாரம் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தென்முக கடவுள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம்.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பூர்வீக, அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதால பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பூர்வீக சொத்து இல்லாதவர்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வரவுகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணில் பிறந்த மனிதன் விண்ணில் பறப்பதற்கு விஞ்ஞானம் காரணம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கிருஷ்ண பரமாத்மா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் விலகும். உங்களுடைய உள்ளத்தில் உற்சாகம் மிகுதியாகும். மனோகாரகன் சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுடைய அடிமனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு மேலே மனோ தைரியம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பாக இருப்பது நன்மையானது, நம்பிக்கையாக இருப்பது நன்மையை விட நன்மையானது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரும். உதவிகள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதால தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசந்தம் என்பது ஒரே நாளில் மலர்ந்து விடுவதும் இல்லை, வாழ்க்கை என்பது ஒரே நாளில் வளர்ந்து விடுவதும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வடிவுடையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய். தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய மாற்றமான நாளாக அமையும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவி பந்தம் காதலுக்கான சொந்தம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் உலகமாதேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக பெரியோர்களை சந்திக்கக்கூடிய, ஆன்மீக அருளாசி கிடைக்கக்கூடிய, பிரபல்யமான மனசாளர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலத்தின் சிறப்பு தெரிந்தவனுக்கு வாழ்க்கையின் மதிப்பு உயர்ந்திருக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ நந்தா தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கவலைகள் விலகும். இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசும் பணமும் லாபமும் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாம் அறிந்தவர் எவரும் இல்லை, எதுவுமே தெரியாமல் ஒருவரும் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ராஜ விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யோன்யம் பெருகும். குரு பகவான் ராசி அதிபதி குரு பகவானோடு புதன் பகவான் சேர்ந்திருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் பெருகும்.
கணவன் மனைவியிடையே அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபாயமே இல்லாமல் அபாயத்தை தாண்ட முடியாது என்பதை சகாயமாக தெரிந்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வித்யா கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.